ஒரு மாயமான காடு. அந்த காட்டில் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு உயிரும் ஒரு ரகசியத்தை மறைத்துக் கொண்டு வாழ்ந்தது. அந்த காட்டை காப்பாற்ற ஒரு காவலன் இருந்தான். அவன் பெயர் அரன். ஒரு தனிமையான ஓநாய். அரன். அவன் சாதாரண ஓநாய் இல்லை. அவனுக்கு ஒரு விசேஷ சக்தி இருந்தது. இயற்கையின் குரலை கேட்கும் சக்தி. ஒரு நாள் விதுரன் என்ற ஆந்தை வந்தது. அரன். ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. காட்டின் இருள் விழித்துக் கொண்டது. அந்த நேரத்தில் காலன். ஒரு கரும்பாம்பு. அவன் காட்டின் சக்தியை கைப்பற்ற நினைத்தான். அந்த ஆபத்தில் நிலா என்ற மான் சிக்கிக் கொண்டது. அரன். காப்பாற்று. அரன் கோபமாகிறான். அவன் சக்தியை பயன்படுத்துகிறான். காடு முழுக்க ஒளி பரவுகிறது. ஆனா காலன் சிரித்தான். இந்த சக்தி உன்னுடையது இல்லை. அது எனக்கு சொந்தம். அந்த நேரத்தில் அரன் உணர்ந்தான். அவன் சக்தி அவன் உள்ளத்திலிருந்து வருகிறது. அவன் மீண்டும் எழுந்தான். அரன் காலனை தோற்கடித்தான். காடு மீண்டும் அமைதியடைந்தது. நிலா பாதுகாப்பாக இருந்தது. காடு மீண்டும் அமைதியடைந்தது. அரன். அவன் வெற்றியடைந்தான். ஆனா அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஒரு நாள் விதுரன் சொன்னான். இந்த காடு மட்டும் இல்லை. இதற்கு அப்பாற்பட்ட உலகம் இருக்கு. இருளின் ராஜ்யம். அந்த உலகத்தில் ஒரு சக்தி எழுந்தது. அவன் பெயர் அக்னிராகன். ஒரு தீ மூடிய டிராகன். அக்னிராகன் சொன்னான். இந்த உலகம் முழுக்க என் வசம் வரணும். அந்த காட்டின் சக்தியும் எனக்கு வேண்டும். நிலா பயந்து சொன்னாள். அரன். இந்த முறை நம்மால முடியுமா? அவள் கண்களில் பயம். அரன் அமைதியா நின்றான். நம்ம காடு மட்டும் இல்ல. இந்த உலகத்தையே காப்பாத்தணும். அவர்கள் மூவரும் அந்த இருளின் ராஜ்யத்துக்கு பயணம் ஆரம்பித்தார்கள். ஒரு புதிய உலகம். ஒரு பெரிய ஆபத்து. அக்னிராகன் முன் நின்றான். அரன் தாக்கினான். ஆனா ஒரு அடி கூட அவனை காயப்படுத்தவில்லை. அக்னிராகன் சிரித்தான். நீ வென்றது ஒரு பாம்பு தான். ஆனா நான் ஒரு ராஜா. ஒரு நொடியில் அரன் தரையில் விழுந்தான். அவன் சக்தி போதவில்லை. அந்த இருள் நிறைந்த நிலத்தில் அரன் தரையில் விழுந்திருந்தான். அவன் மூச்சு மெதுவாக இருந்தது. அவனுடைய சக்தி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. நிலா அழ ஆரம்பித்தாள். அரன். எழுந்திரு. விதுரன் சொன்னான். இது முடிவு இல்லை. அந்த நேரத்தில் அரனின் உள்ளத்தில் ஒரு ஒளி எழுந்தது. உண்மையான சக்தி உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. அரன் கண்களை திறந்தான். இந்த முறை அவன் மாறியிருந்தான். அவன் முழுக்க ஒளியால் சூழப்பட்டான். அக்னிராகன் அதிர்ச்சியடைந்தான். இது எப்படி சாத்தியம்? அவன் முதல் முறையாக பயந்தான். அரன் முழு வேகத்தில் தாக்கினான். ஒளி மற்றும் தீ மோதிக்கொண்டது. அரன் தனது முழு சக்தியையும் ஒன்று சேர்த்தான். இது இந்த உலகத்திற்காக. அவன் இறுதி தாக்கத்தை கொடுத்தான். அக்னிராகன் வீழ்ந்தான். அந்த இருள் மறைந்தது. உலகம் மீண்டும் ஒளியால் நிரம்பியது. நிலா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். விதுரன் அமைதியாக சொன்னான். நீ இப்போ ஒரு காவலன் மட்டும் இல்ல. ஒரு காவலர் ராஜா. ஒரு ஓநாய். ஒரு உலகம். ஒரு உண்மை. உண்மையான சக்தி நம்ம உள்ளத்தில்தான் இருக்கிறது. கதை முடிவல்ல. இது ஒரு புதிய ஆரம்பம்.